வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி என்னெல்லாம் நம்மளுக்கு பலன் அளிக்கும், எப்படியெல்லாம் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டு பிகின் வித், மியூசிக் தெரப்பின்னு சொன்னால் அது இட் இஸ் எ நியூரலாஜிக்கல் ஃபினாமினன். மியூசிக் என்ற வார்த்தையே இட் இஸ் எ நியூரலாஜிக்கல் ஃபினாமினன். இட் நியர்லி ஆக்டிவேட்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த பிரெயின் அண்ட் பாடி. இசையை கேட்கும்பொழுது சில நேரத்தில் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். இது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே இந்த இசையோட, அதில் மொழி தெரிஞ்சதுன்னு வைங்க, மொழி உள்ள இசை, அதாவது சிறு சிறு பாடல்கள், அந்த பாடல்களோட ரிதம், அதனோட இருக்கிற அந்த வார்த்தைகள், அதனோட பொருள். ஏன்னா எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழி நம்மளுக்கு புரியதாக இருந்தால் தான் அதில் இருக்கிற பொருள் நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி மொழி தெரிஞ்சு அந்த பாடலோட பொருளும் நம்மளாளுக்கு புரியும் அப்படின்னு சொன்னால், அந்த பாடலோட பொருள் புரிஞ்சுட்டு அதுக்கு டியூன் இருக்கு இல்லையா, அந்த இசை லிரிக்ஸ் போக டியூன்ஸ் இருந்தால் அந்த டியூனு நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக அது அமையிறது, சிறப்பாக புரியுறது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம உடம்புல ஒரு கூஸ் பம்ப்ஸ், அதாவது மெய் சிலிர்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம். மெய் சிலிர்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த மெய் சிலிர்க்கிறது என்ன பண்ணணும்னா என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸ்க்கு நல்ல வழிவகுக்கும். அப்படி ஒரு என்டார்ஃபின் செக்ரேஷன் இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகும். அதே மாதிரி என்டார்ஃபின் செக்ரேஷன்ஸ் இருக்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு கூடவே நம்மளோட என்ன சிறப்பான சில செய்கைகள் என்னெல்லாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்னஸ், ஒரு இரத்த நாளங்களில் இரத்த குழாயிலும் ஃப்ரெஷ்ஷான, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் வேகமாக போகும் இல்லையா, அந்த குவாலிட்டியை அது அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி அந்த நியூரலாஜிக்கல் ஃபினாமினன், மியூசிக் இஸ் ஏ நியூரலாஜிக்கல் ஃபினாமினன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம நிறைய செய்திகளை பகிர்ந்துக்க முடியும். அதே மாதிரி இட் ஆக்டிவேட்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த பிரெயின். என்ன சொன்னால், நம்ம கேட்குற இசை நம்மளுக்கு அத்தனை அளவுக்கு என்ன நன்மை செய்யும். அது அந்த பாட்டு லிரிக்ஸ் உள்ளது அப்படின்னு சொன்னால் அந்த லிரிக்ஸ் நம்மளுக்கு புரியும் அப்படின்னா அது நல்ல பலன் அளிக்கும். ஆனால் லிரிக்ஸ் இல்லை, வெறும் டியூன்ஸ் மாத்திரம்தான் இருக்குது, நம்மளுக்கு அந்த ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் வாசித்திருக்கு அப்படின்னா அது ஒரு 90% அளவுக்கு நம்மளுக்கு இசை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் அது என்ன செய்யும், போதுமான அளவுக்கு நம்மளுடைய அந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டியை அது என்ஹான்ஸ் பண்ணும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொன்னால் இட் மோட்டிவேட்ஸ் டூ ஃபர்தர் திங்ஸ். அதுக்கப்புறம் இட் என்ஹான்சஸ் த குவாலிட்டி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். காக்னிஷனை அதிகப்படுத்தும், மோட்டிவேஷன் ஊக்கமுடைமையே பெரிய அளவில் ஆக்கும். இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு சிறப்பான ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இசை என்னும்பொழுது. ஆனால் இதை தெரப்பின்னு என்ற வார்த்தையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ மருந்து சாப்பிட்றோம் 200 மில்லிகிராம் 100 மில்லிகிராம்ஸ், அப்புறம் சில மருந்தெல்லாம் என்ன செய்கிறோம் ஒரு 500 மில்லிகிராம்ஸ், ரொம்ப அதாவது வலி நிவாரணிலாம் எடுக்கும்பொழுது 300 மில்லிகிராமுக்கு மேலே எடுத்தால் தான் வலி நிவாரணி வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த இசையும் மினிமம் ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் தொடர்ந்து கேட்கும்பொழுது அதில் நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். இட் என்ஹான்சஸ் தி குவாலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸோட குவாலிட்டியை அதிகப்படுத்தும். ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோம்னு வைங்களேன், எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இசை கேட்குறோம், அப்புறம் செய்துன்னு இருக்கும்பொழுது பேக்ரவுண்டில் போகுது அப்படின்னா இட் இண்டிவிஜுவலி டிஃபர்ஸ், இட் இண்டிவிஜுவலி வேரிஸ். ஆனால் அது என்ன பண்ணோம், எக்ஸசைஸ் உடல் பயிற்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஊக்கம் இருக்குல்ல, அது சரிப்படுத்தும். ஊக்கமே இல்லாமல் இஷ்டம் இல்லாமல் செய்கிற எக்ஸசைஸ்க்கும் விருப்பப்பட்டு செய்கிற எக்ஸசைஸ்க்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது இல்லையா, அது மாதிரி அதில் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அதே மாதிரி படிக்க போகிறோம், அதனால் என்ன செய்யணும், இப்போ படிக்கணுமா, எப்போ பார்த்தாலும் படிக்கணுமா, கொஞ்ச நேரம் கூட விளையாடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் கூட படிக்கணும்ன்ற அந்த அக்கறை இருக்குது, ஆனால் படிக்க உட்காததுக்கு மனமே இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் இசையை ஒரு பேக்ரவுண்டில் போட்டு கேட்க சொல்லி செய்துட்டு இருந்தால் நம்ம டாக்டர் மைத்லி கூட என்ன செய்திருக்கிறாங்க, டு என்ஹான்ஸ் தி கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி என்ற தலைப்பில் சில மியூசிக் தெரப்பி சிடி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சிடியை நம்ம தொடர்ந்து கேட்கும்பொழுது இட் மேக்ஸ் யூ டு சிட் இன் அ பிளேஸ் டு பிகின் வித். அப்புறம் தொடர்ந்து அவங்களை என்ன பண்ணோம், பாடங்களை தொடர்ந்து படிக்க வைக்கும். அதனால் பாடணும் அப்படிங்கிறது அந்த படிக்கணுத்தோட சேர்த்து அது என்ஹான்சஸ் தி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். காக்னிஷன் நம்மளை அதிகப்படுத்தி தொடர்ந்து படிக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணோம், மோட்டிவேட் பண்ணோம், செய்யும். உந்துதல் போல் அது என்ன பண்ணணும், ஒரு பணியை செய்யும். அதனால் இசைன்னு சொல்லும்பொழுது எல்லா விதமான செயல்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் we should make it as a habit to listen regularly.
அப்படின்னு. அதனால் இன்னொரு விஷயம் கூட இந்த பதிவில் நம்ம சேர்த்துக்கலாம். இசையை நம்ம தொடர்ந்து கேட்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு நம்மையும் அறியாமல் ஒரு ஹாப்பினஸ், ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற இறுக்கம் இருக்குது இல்லையா, சில செய்திகளை நம்மளால் பகிர்ந்துக்க முடியல, அது ஹவு டு ரியாக்ட் டு தஸ் அதுவும் தெரியல, ஹவு வி ஆர் என்கரேஜிங் தட் டு ஹாவ் தோஸ் டைப் ஆஃப் ஐடியாஸ் அதுவும் நம்மளுக்கு தெரியல. பிளண்ட்டாக எல்லாம் நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொன்னால், அப்படி வரும்போது இசையை தொடர்ந்து கேட்குற பழக்கம் நம்மளுக்கு இருந்ததுன்னு வைங்க, அதில் நம்மளுக்கு என்ன செய்யும், அது இனிமையாக அந்த ஒரு பிளங்காக இருக்க பிளண்ட்டு சுச்சுவேஷன் அதுலேருந்து நம்ம எளிமையாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இசை ஒரு நல்ல என்ன உறுதுணையாகவும் ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை என்ன உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அமையும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.